அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனையில் பரிசோதனை முடிந்த நிலையில் கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். தலை சுற்றல் காரணமாக முதலமைச்சர் நேற்று காலை சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது அவர் தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனையில் பரிசோதனையை முடித்து மீண்டும் கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்கள். இன்று காலை 7 மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கிரீன்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் இருந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேனாம்பேட்டையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருந்தார். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்களாக தேனாம்பேட்டை மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையில் அதற்கான அந்த மருத்துவ ஆய்வு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தற்போது மீண்டும் தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனையில் இருந்து கிரீன்ஸ் மருத்துவமனைக்கு அவர் சென்றிருக்கிறார். வழக்கமாக அவர் பயணிக்கக்கூடிய அந்த வாகனத்திலே முன் இருக்கையில் அமர்ந்து முதலமைச்சர் பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். குறிப்பாக நீண்ட பயணங்கள் மேற்கொண்டதன் காரணமாக அவருக்கு லேசான தலை சுற்றல் இருப்பதாக நேற்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு அவர் அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக 3 நாட்கள் அவருக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள இருப்பதாக அப்போலோ மருத்துவமனை சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியிடப்பட்டது. துணை முதலமைச்சர் அவர்கள் கூறும்போது முதலமைச்சர் அவர்கள் லேசாக தலை சுற்றல் இருப்பதாக கூறியிருந்தார். முழு ஓய்வு 2 நாட்கள் எடுக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். பூர்ண குணமடைந்து அவர் விரைவில் வீடு திரும்புவார் எனவும் துணை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தற்போது இந்த மருத்துவ பரிசோதனைக்காக கிரீன்ஸ் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து தேனாம்பேட்டை மருத்துவமனைக்கு வந்திருந்த முதலமைச்சர் மீண்டும் கிரீன்ஸ் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். நன்றி பாண்டியராஜன், விரிவான தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.